எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். இந்த சொந்தக்காரங்க, மத்தவங்க, பார்க்குறவங்க, கூட பழகுறவங்க எல்லாருமே நான் யோசிச்சு பார்த்துட்டேன். பழகி பார்த்துட்டேன். எல்லாமே இந்த ஆம்பள பசங்க பண்ணா மட்டும் எதுவுமே தப்பு இல்லங்கிறாங்க. அதே பொம்பள பிள்ள பண்ணா மட்டும் என்ன, எதுக்கு, ஏன் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி எழுப்புறாங்க. இப்ப சாதாரணமா ஒரு வீடியோ எடுத்துக்கோங்களேன். ஆம்பள பையன் போடும்போது அது தப்பே கிடையாதாம். அப்ரிஷியேட் அப்படி பண்றாங்க. அவ்வளோ பெருமையா பேசிக்கிறாங்க. அதே ஒரு பொம்பள பிள்ள பண்ணா மட்டும், "ஐயய்யோ! வீடியோ போட்டிருக்காளே! ஐயம்மா! வீடியோலாம் போடுதாளே!" அப்படிங்கிறாங்க. இது என்ன ரூல் எனக்கு எனக்கு ஒண்ணும் புரியல. சட்டம்னா பொத்தம் பொதுவா எல்லாருக்கும் ஒரே சட்டமா தானே இருக்கணும். ம். அது என்ன பொம்பள பிள்ள, ஆம்பள பிள்ளன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறது? கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? "அவன் ஆம்பள. அவனுக்கு தைரியம் அதிகம். அவன் என்னனாலும் சமாளிச்சுருவான். நீ பொம்பள பிள்ளல்ல" அப்படின்னு கேட்பாங்க. நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒரு பொம்பள பிள்ளைய பொண்ணு கேட்டு வீட்டுக்கு போம்போது, போற ஆம்பள தனியாவா போய் பொண்ணு கேட்குறான்? 10 பேர், 20 பேர கூட கூப்பிட்டுக்கிட்டு போய் தானே பொண்ணு கேட்குறான். ஆனா, அதே பொம்பள புருஷன் வீட்டுக்கு போம்போது, யாருமே இல்லாம ஒத்தையில சிங்கிளா தைரியமா உள்ள போறா. இதுல யாருக்கு தைரியம் அதிகம்? அது என்னங்க ஆம்பள தனியா, பொம்பள தனியான்னு பேசுறது? தப்பு பண்ணா தப்புனா எல்லாரும் தப்பு தான். பண்றவன எல்லாரையும் கேள்வி கேட்கணும். அது என்ன பொம்பளைய மட்டும் தனியா ஒரு கேள்வி கேட்கறது? பொம்பள பண்ணா மட்டும் தப்புன்னு பின்னாடி பேசுறது? ம். கரெக்ட்டா தானே சொல்றேன்? எதுவா இருந்தாலும் சட்டம்னா எல்லாத்துக்கும் பொத்தம் பொதுவான ஒரே சட்டம் தான். அது என்ன பொட்டச்சிக்கு ஒரு சட்டம், ஆம்பளைக்கு ஒரு சட்டம்னு தனித்தனியா பிரிச்சு சொல்றது? அது எப்படி சட்டத்துக்குள்ள வரும் ஃபர்ஸ்ட்டு? ம். நான் பொதுவா யோசிச்சுட்டே இருக்கேன். என்னடா இது? டார்கெட் ஃபுல்லாவே பெண்கள் மேலேயே பண்றாங்க. பெண்கள் அது பண்ணா தப்பு, இது பண்ணா தப்பு, இப்படி பண்ணா தப்பு, அப்படி பண்ணா தப்பு, சும்மா நார்மலா பேசினா கூட தப்பு, வாய தொறந்தாலும் தப்பு. அதே ஆம்பளை வந்து பண்ணும்பொழுது, வெளிய போகும்போது, வரும்போதும், அவங்க வேற யார்ட்டயாவது பேசும்போதும், அது தப்பே கிடையாது. அத பத்தி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. என்னங்க இது நியாயம்? ம். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.